ஐயோ எனக்கு வர ஹைட்டு தான் பயம். இங்கிருந்து போதா கிரு ரோடுடைய வியூ எனக்கு அப்படியே வந்து இந்த இடத்த விட்டு நவர முடியாம அப்படியே உட்காந்துருக்கு. ஏன்டா இங்க வந்தோம் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ ரோடு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ். என்ன மக்களே, வேர்ல்டு டேஞ்சரஸான ஒரு ரோடை வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம். வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ்ட் ரோடான டேர்டெவில் ரோடு, ஹைவே D915. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டர்க்கிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஒரு டேஞ்சரஸான ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே ஒரு பாப்புலரான வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைக்கிங் ரூட்டு. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக போகிறோம். இந்த ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பே பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். இந்த பே பட்லேருந்து ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, பிளாக் சீயை ஒட்டி. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெச்சு ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளிரும் நடுங்குது எனக்கு. முதல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளையாயிருச்சு. செம்ம ஒரு குளிருது. அண்ட் டைம் வந்து இயர்லி மார்னிங் 4 o'clockலாம் நான் ஏஞ்சிட்டேன். எனக்கு ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அதே மாதிரி ஏஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பழக்கம் ஆயிடுச்சு. 4 o'clockலாம் ஏஞ்சி நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆகிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் ஒரு 6:30 மணி அது மாதிரி கிளம்பினோன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து சூரியன் வந்து வெளியே வரும்போது கிளம்புனா வந்து ரொம்ப கொஞ்சம் குளிராது, இல்லைனா வந்து ஹெவியாக குளிரும்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே சாப்பிட்றதுக்கோ எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு கடையுமே இல்லை. இப்போதைக்கு எதுவுமே ஓப்பனில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலில் நான் மட்டும்தான் இருக்கனே, வேறு யாருமே கிடையாது இந்த ஹோட்டல், ஃபுல் ஹோட்டலில். அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய டூரிசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு ஊர் அப்படின்ற மாதிரி. இன்னும் ரீசன்னாக வந்து இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில டூரிஸ்ட்டாக இருக்கட்டும், பைக்கர்ஸாக இருக்கட்டும், அவங்க தான் வந்து ஏதோ வந்து யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டோரிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டிருக்காங்க. பட் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, நேற்றுக்கு சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன் ஒரு கடைக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக சொல்ல போனால். சாப்பாடாக இருக்கட்டும், அங்கே மக்கள் நம்மளை ட்ரீட் பண்ண விதமாக இருக்கட்டும், ரொம்ப பணிவாக. இது வரைக்கும் வந்து நான் டர்க்கிலேயே ட்ராவல் பண்ண இடத்த விட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா இருந்தது அந்த ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி. அதை வந்து நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோ என் பண்ணும்போது வந்து இந்த ஊர் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உள்ளே என்றாகும்போது அந்த ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை நம்மளுக்கு ஃபீல் ஆகல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்டோரிஸ் கேட்டு வந்திருக்கோம். ஸோ அதை வந்து நான் வந்து வீடியோவில் சொன்னேன். பட் ஐ வாண்ட் டு சேஞ்ச் தட். அதை மட்டும் சொல்லிவிட்டு இன்றைக்கி ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குளிருது, டப்புன்னு ரைடிங் ஜாக்கெட்டை போடுறோம், போய் எல்லாத்தையும் பேக் பண்ணுறோம், ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹோப்ஃபுல்லி அதனால் வந்து ஃபியூல் ஸ்டேஷனில் காஃபி இருந்ததுன்னா வந்து தெம்பாக சாப்பிட்டுட்டு போகலாம். ஏன்னா வந்து டேஞ்சரஸ் ரோடுக்குள்ளே போகிறோம் அப்படின்னும் போது தெம்பாக இருக்கணும். உடம்பு வலி ஆனால் வந்து பிரித்து எடுக்குது. அது அல்டிமேட்டான ஒரு பாடி பெயின்ஸ் எனக்கு. எப்படி சொல்கிறது, முதுகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நம்ம வெயிட் லிஃப்டிங் பண்ணால் வந்து முதுகு டிஸ்க் பால்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பெயின் வரும் பார்த்தீங்களா, ஒரு வாரத்துக்கு ஒரு பெயின் இருக்கும் பாருங்க. ஒரு பக்கம் அந்த பெயின், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய மசில்ஸ் எல்லாமே வந்து அப்படியே இறுகி போயிட்ட மாதிரி அப்படியே இந்த மாதிரி வந்து ஸ்டக் ஆகிட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபீல் ஆகுது என் உடம்பு ஃபுல்லாகவே. பார்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்து நைட்லாம் மூலாம் தேய்ச்சி படுத்தேன். இப்போ கொஞ்சம் ஓகே போகலாம். இதெல்லாம் இத்தனை வருஷமாக நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து எனக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பாடி பெயின்ஸ் அதெல்லாம் வந்ததில்லை. வயசு அதிகமாகிட்டே இருக்குது போல இருக்குது நம்மளுக்கு. இப்போ தான் வந்து அதெல்லாம் வந்து ரியாக்ஷன் காட்டுதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அது மட்டும் இல்லாமல் கேப்படோக்கியாவில் ஒரு ஆஃப் ரோடு. இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, இந்த முதுகுவலி எங்கே ஆரம்பிச்சதுன்னா வந்து நம்ம போலாண்டில் பைக்கை கீழே போட்டோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் தூக்கும்போது எனக்கு லைட்டாக வந்து கரெக்ட் அப்படின்ச்சு. அப்போவே நினச்சேன் சம்திங் ராங் அப்படின்னு. அது வந்து இங்கே கரெக்டாக இப்போ கேப்படோக்கியா வந்ததுக்கப்புறம் நம்ம பைக்கை கீழே போட்டு அந்த ஆஃப் ரோடில் போய் மாட்டிக்கிட்டோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து பெயின் இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. மேபி அது நல்லா இருக்கலாம், பார்த்துக்கலாம். லெட்ஸ் கோ. லிப் பாம் போடணும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒயிட்டாக என்னென்னமோ அது வார்ம் அப் தாரா. அப்பா நல்லா குளிருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் க்ளவுஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன் நான். ஆனால் மத்தியான டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயில், 10 டிகிரி இப்போது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லொக்கேஷனுக்கு வந்து மேப் போட்டிருக்கேன். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு மேப் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து வேறு எதுனா ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது டிவியேட் அந்த ரோட்டில் வந்து D915 டிவியேட் ஆகி போயிடுது. ஏன்னா வந்து அது கஷ்டமான ஒரு ரூட்டு அப்படின்றதுனால. இப்போ நம்மளை எப்படி போக சொல்லுது? ஓகே, ஓம் நம சிவாய. நம்ம பின்னாடி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலு. இங்கெல்லாம் வெயில் அப்படியே நல்லா மூஞ்சில் அடிக்குது பாருங்க.
மொத்தமாக ஊரை விட்டே வெளியே போயிட்டோமா நம்ம வந்துட்டோமா? ஊருக்கு வெளியவே இருக்குது போல இருக்கு கைஸ் இந்த ஹோட்டலு. ஆஹா, சாப்பிட எதுவுமே இருக்காது போல இருக்கு இதுக்கப்புறம். இல்லை, முன்னாடி வந்து இன்னும் ஊரை விட்டு நம்ம வெளியே எக்ஸிட் ஆகலை. ஓகே, ஏதாவது வந்து ஃபியூல் ஸ்டேஷன் வரும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து மேலே தீர்த்து பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கோட்டை ஆக்சுவலாக. இங்கே வந்து நிறைய கோட்டைங்களை வந்து இந்த மாதிரி பார்க்க முடியுது. மவுண்டன்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க கோட்டைங்கள்லாம். ஸோ 48 கிலோமீட்டர்ஸ்க்கு 1 hour காட்டுது. அந்த 48 கிலோமீட்டர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரைட் பண்ணணும். கடை திறந்துருக்கா? கடை திறந்துருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே எதனா வாங்கி சாப்பிட்டு போயிடுவோமா? அதான் பெஸ்ட்டு. ஏன்னா சாப்பிடாம போயிட்டு நான் மாட்டிக்க விருப்பப்படல. திறந்துருக்குல்ல கடை? ஓப்பனில் தான் இருக்குது. 6:30 மணிக்கெலாம் சூப்பர் மார்க்கெட்டை திறந்து வச்சுருக்காரு பாருங்களா. வேறு லெவலில். உள்ள இங்கே காஃபிலாம் கிடைக்காது, பட் எதனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயிற்று நிரப்பிக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். குட் மார்னிங். நான் சொன்னல ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மக்கள் இந்த ஊரில் தான்ட்டுன்னு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக்கிள்ஸ். இது என்னுடைய ஃபேவரட் ஆக்சுவலாக சொல்ல போனால். இங்கே நல்லா மிளகாவை ஊற வச்சு சூப்பராக. இங்கே சாப்பிட்றதுக்கு எதுவுமே காணும். ஃப்ரிட்ஜு கிச்சு என்ன இருக்கா? எனக்கு எதுவுமே வேணாம், வெறும் அந்த என்னது க்ரொசன்ட் இருந்தாலே போதும். பட் ஆனால் வந்து க்ரொசன்ட் இல்லை போல இருக்குங்க. ஓகே, இந்த பார் ஒரு 2 எடுத்துப்போம். ஆபத்தில் உதவும் அந்த 2. சுக்ரான். நோ அரப், இங்கிலீஷ். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வார்த்தை பேசுவாரே மனுஷன் வந்து நான் அவர் மொழியில் தக்குள்ளே பேச ஆரம்பிச்சார். ஐயா இல்லைங்கய்யா, எனக்கு மொழி தெரியாதுங்கய்யா. வந்து அரப் தானே ஆக்சுவலாக, டர்க்கிஷ் கிடையாது. நாங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் நேற்று என்னையை பார்த்து முறுக்கி லாஸ்ட் வீடியோ போய் பார்க்கலாம். போய் பாருங்கள். ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து அறுத்துக்கிட்டு என்கிட்டயே வந்து எழுப்பு கேட்டாங்க. ஆர்வத்தில் முறுக்காதீங்கடா. இங்கே ஒரு ஃபியூல் ஸ்டேஷன்லாம் ஆள் இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் இருக்கான்னு தெரியல. பட் இங்கே ஒரு காஃபி வெண்டிங் மிஷின் இருக்குது. கோல்ட் காஃபியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டோன்னா கொஞ்சம் ஜெம்மாக இருக்கும்ல. ஹலோ, காஃபி? Yes, coffee. Hot coffee? Yeah, hot coffee. No sugar? Yes, no sugar. Which one is sugar? This sugar, this sugar. I'll take this. And you have croissant? 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 Yeah, yeah. ஹேசல்நட் தான் இருக்குது, சாக்லேட் இல்லையா? நமக்கு வந்து ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு மனுஷனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தாப்புல எங்கள் கடையில். அண்ட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக இன்னும் அவங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல. நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஓப்பன் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 கப்பு, பெரிய கப்பு இல்லை போல இருக்கு அவங்ககிட்ட. அதனால் வந்து 2 கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டேன். அண்ட் சின்ன வாட்டர் பாட்டில் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருசு வாங்கணுன்னா குடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஃபுல்லாக உள்ள லீக் ஆயிடுது. சின்னது வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் பண்ணோன்னா ஒரே சிப்பில் ஒரு ஃபுல் பாட்டில் காலி பண்ணோமா, காலி பாட்டில் வச்சுக்கணும், இன்னொரு பாட்டில் காலி பண்ணோமா, அந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ பெரிய பாட்டில் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது காஃபி. ஏன்னா வந்து நானே போட்டது உள்ள சுடு தண்ணியை போட்டு வச்சு, அதனால் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கிறதுனால, இருந்தாலும் வந்து பசிக்கு ருசி அறியாதுன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு காஃபியை குடிச்சு நம்ம வந்து இந்த ஒரு % சாப்பிட்டு கிளம்பிடுவோம் இங்கேருந்து. எப்போவுமே இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கை கொடுக்குற ஒரே சாப்பாடு எங்கே போனாலும். அந்த காஃபியெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் அடிக்கடிக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல, தட் இங்கே வந்து ஆங்கிலம் பேச மாட்டாங்க, இங்கிலீஷ் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இவங்க வந்து இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றதுக்காக கிடையாது. ஃப்யூச்சரில் ஒரு ட்ராவலர் யாராச்சும் வராங்கன்னா அவங்களுக்கு தெரியணும்ல,
பட் ஓகே இந்த இந்த லொக்கேஷனில் வந்து கொஞ்சம் வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க, இந்த லொக்கேஷனில் வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷனுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும்ல. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இவங்க எல்லாருமே ஆங்கிலம் பேசணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ ஏன்னா வந்து ஏதோ ஒரு வீடியோவில் வந்து யாரோ ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீ போகிற இடத்துலலாம் உனக்காக வந்து இங்கிலீஷ் கற்று வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் எனக்காக கற்று வச்சுருந்துருக்கணும்னு நான் சொல்லலை. பட் ஃப்யூச்சரில் வரவங்களுக்கு தெரியணும்ல, இங்கே வரவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது அப்படின்ட்டு. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு நினச்சிட்டு அவங்க வந்தாங்கன்னா, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அவங்க இங்கிலீஷ் பேசணும் பேசக்கூடாது அதெல்லாம் வந்து என்னுடைய இதில் கிடையாது. கொன்சூரு இதோ இந்த கேக்காரா அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த கேக்காரால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேக்காரா போகிற வரைக்கும் தான் பயங்கர மோசமாக இருக்குது ரோடு. அதுக்கப்புறம் ஓகே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆயிடுது. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டே ஓப்பனில் இருக்கியா? இதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டே ஒரு ஓப்பனில் இருக்குது. பட் நம்ம ஆல்ரெடி காஃபி குடிச்சிட்டோமே. பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம்ம ஒரு குட்டி ரோடு, செம்மையாக இருக்குது. அப்படியே சார் 2 சைடும் வந்து பார்த்தா வந்து க்ரீனரிஸோட க்யூட்டாக. ஓகே கைஸ், இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து D915 தான். எஸ், ஆஃப் ரோட்ஸ் தொடங்கி விட்டது. ரோடு மோடில் இருக்கா, என்டியூரோ ப்ரோ மோடில் மாற்றிப்போம் தரவை. ஜஸ்ட்டு ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்ம அங்கே கீழே அந்த மவுண்டன்ஸு கீழே இருந்தோம். இப்போ எவ்வளோ மேலே வந்துட்டோம் நம்ம பாருங்க. அட ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 42 கேக்கரா அப்படின்ற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் லொக்கேஷனை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பைக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஸ்டிக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு போயிருக்காங்க இங்கே ஃபுல்லாக. இதை பாருங்கள், இதில் புல்லட் ஹோல்ஸ் இருக்குது கைஸ். இதில் யாரோ சுட்டிருக்காங்க கைஸ். இதில் தெரியுதா? யாரா நீங்களாம் பைத்தியக்காரனுங்களா? இதெல்லாம் புல்லட் ஹோல்ஸ், இதெல்லாம் சீரியஸாக எவனோ வந்து சுட்டிருக்கான் இதில். கொய்யால நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். இதுலேயாடா டார்கெட் ப்ராக்டிஸிங் பண்ணுவீங்க? நம்மளோட ஸ்டிக்கரும் ஓட்டலான்னு நினச்சேன். பட்டு நேம் போர்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான், ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு இல்லைன்றதை நானும் கொஞ்சம் வந்து லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதனால் நோ ஸ்டிக்கர்லாம் வந்து ஓட்ட போகிறதில்ல. நம்மளோட மெமரிஸ்க்கு நம்ம வீடியோ எடுக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம். எதுக்கு அதை ஸ்டிக்கர் ஒட்டி அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கெடுக்கணும். மழைலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்னோவாக இருக்குது. Oh my god. கொய்யால நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, திடீர்னு வந்து கோலாரா ரோடு. இங்கே வரேன், இங்கெல்லாம் கூட ஸ்னோ இருக்குது கைஸ். அது வரைக்கும் பரவாயில்ல. எத்தனை டிகிரி? 11 டிகிரிஸா? ஓகே, மவுண்டன்ஸ்லாம் அந்த பக்கம் தாண்டி போனதுக்கப்புறம் பயங்கரமாக குளிரோடு நினைக்கிறேன். பா எப்படி இருக்குது பாருங்க, மவுண்டனுக்கு வந்து க்ரீனரியா அல்டிமேட்டாக இருக்குது. ஓ வா, பொறுமையாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு போவோம் எல்லா இடத்துலையும் நிப்பாட்டி. என்ன வளர்ந்துருக்கு, என்ன செடி வளர்ந்துருக்கு இதெல்லாம்?
எல்லாமே வந்து வீட் பிளான்ஸ் தான் நினைக்கிறேன். எதுவுமே புல்லு மாதிரி தெரில, பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு செடியாக இருக்குது. இங்கே பாருங்க, இப்படி இறங்கி 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 அப்படி போய் அந்த மவுண்டன் மேலே ஸ்வைன் 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 அப்படி போய் இன்னைக்கு ஒரு புடி. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். அப்பா சான்ஸே இல்லை. ஓகே மக்களே, இப்போ வரப்போகிற செக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸான ஒரு செக்ஷனு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோடனே ஒரு 5 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மேலே வந்து டாப் வியூ தெரியும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது அது ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது. அண்டு இன்றைக்கி நம்ம நேர்லேயே வந்துட்டோம். சின்னதாக வாட்டர் கிராசிங். மழைலாம் பெய்ய ஆரம்பிச்சதுன்னா பிளாஸ்ட் ஆயிரும் போல இருக்கு இந்த லொக்கேஷனு. ஓ வாவ், எப்படி இருக்கு பாருங்க ரோடு. ஐயோப்பா, சான்ஸே இல்லை கைஸ். மேப்பில் தெரியுதா அந்த ஒரு ரோடு? ஓ மை காட், இதெல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஐயோ, எனக்கு வர ஹைட்டு தான் பயம். இங்கிருந்து பார்த்தா கிரு 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 கிருன்னு வருது எனக்கு. அப்படியே டக்குனு ஒரு செகண்ட் கீழே பார்த்தோன்னே இங்கே பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஓ மை காட், டேர் டெவில் ரோடு தான் இது. உண்மையாவே சார்ஜே இல்லை. ஐயா சாமி, தெரியாம இங்க வந்துட்டேங்கய்யா. ஏதோ இது மேலே ஏறி நின்று வந்து ஒரு ரோட் ஷாட் எடுக்கலான்னு வந்துட்டேங்கய்யா. அப்படியே வந்து கீழே இருந்து ஏதோ பண்ணுது. ஐயோ, எனக்கு அப்படியே வந்து இந்த இடத்த விட்டு நவர முடியாமல் அப்படியே உட்காந்துருக்கு. ஏன்டா இங்கே வந்தோன்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்போ இங்கே வந்து அங்கே போய் நின்னங்க கைஸ். மேலே ட்ரோன் ஷாட் எடுக்கும்போது காலு கிடு 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 நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஹைட்னா பயம் இல்லை. அப்போ அப்படிலாம் கிடையாது, சும்மா சொன்னேன். மாதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே ஏறிட்டு ட்ரோன் ஷாட்லாம் வந்து எடுத்துட்டேன். ஓகே, இப்போ என்னன்னா இது மேலே இந்த இவ்வளோ பெரிய ஒரு பாறை மேலே வந்து நான் ஏறணும். பட் ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரோனில் பார்த்துருப்பீங்க. நான் ட்ரோனை ஃபுல் ஹைட்டில் விட்டேன். சரி ஓகே, ஃபுல்லாக எடுப்போம் அப்படின்ட்டு அந்த ஃபுல் ரோடையும் கவர் பண்ணணும் அப்படின்னு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்டு பாப்புலரான ஒரு ரோடு. செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஹேர்பின் பென்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கேன். இட்டாலியில் அங்கெல்லாம் இதோட பெரிய பெரிய லாங்காக ஸ்ட்ரெச்சாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கேன். பட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃப் ரோடில் பண்ணது கிடையாது. நான் ஹேர்பின் பென்ஸில் இத்தனை ஒரு ஹேர்பின் பென்ஸோட ஆஃப் ரோடோடு இருக்கிறது இந்த ஒரு ரோடு தான் நினைக்கிறேன். ஸோ மேலே ஏறி போய்ட்டு கிளம்புவோம் நம்ம இங்கேருந்து. செம்ம ஒரு ரோடு கைஸ், ஆனால் அல்டிமேட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம போக முடியாது. இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கிடையாது. இதை வந்து நம்ம வந்து ஸ்லோவாக தான் ஓடிட்டு போகணும். அண்டு செமையாக குளிர போகுதுன்னு பார்த்தா பங்குனி வெயில் பல்ல காட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பட்டையை கலப்புது. சூரிய பகவான் வந்து அப்படியே செமையாக வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ஆக்கி விட்டார். நான் உள்ளேருந்து லேயர்லாம் கட்டி வச்சிட்டேன்.
இந்த லேனில் போகிற வரைக்கும் ஓகேவாக இருக்குது. ஆனால் ஒன்ஸ் நான் இந்த லேனுக்கு போகிறதே வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் வரும்போது ரைஸ் ஆகுது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன மிஸ்டேக்கு அப்படியே ஃபுல்லாக ரோல் ஓவர் தான். செம்ம ஒரு ஸ்டீப்பாக இருக்குது டேர்னிங்கு. ஆக்சுவலாக ஆஃப் ரோடில் வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. பட்டு என்னோட தாராவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணோன்னா கூட 30% ரியர் பிரேக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து அப்ளை ஆகும். ப்ளஸ் நம்ம என்டிரோ ப்ரோ மோடில் வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஏபிஎஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஸ்கிட் ஆகி இதுவாக ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதெல்லாமல் வந்து நம்ம ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் தானே இருக்கும். ஹை ஸ்பீடில் போகும்போது நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் ஸ்லோ ஸ்பீடில் இருக்கும்போது வந்து பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஏன் இதை வந்து டாட் ரோடு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இங்கேருந்து கீழே பார்க்கும்போது கதி கலங்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீலிங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது டாட் ரோடுன்னு சொல்லலாம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று வந்துட்டுருக்கு எதிரில். மோஸ்ட்லி அது கிட்டே போவோமான்னு தெரில. பட்டு செமையாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. ஏதோ வந்து இந்த கிங்காங் படத்தில் வர காட்டுக்குள்ளே வர மாதிரி போகிற மாதிரி இருக்குது. பா வியூ பாருங்கள் இங்கேருந்து எப்படி இருக்குன்னு. அப்படியே சரன்னு இறங்கிட்டு இருக்கோம். நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30-40 போயிட்டுருக்கு தாரா. நம்ம நிற்கலான்னு வச்சுக்கோங்களேன், சேட்லிங் பண்ணாமல் ஓட்டணும்னா காலை கீழே வச்சு தான் ஓட்ட வேண்டியதாக இருக்கும். தம்பி நோமா, இங்கெல்லாம் வந்து உன் வித்தையை காமிக்கணும்னு நினைக்காதம்மா. சேஃபாக ரெடி பண்ணிட்டு போயிட்டு சேஃபாக கீழே இறங்கி போயிருப்பாங்களா. ஓப்பா எப்படி ட்ரிஃப்ட் ஆகி விட்டுருச்சு பார்த்தீங்களா ஒரு செகண்டில். உட்காரவே கூடாது கைஸ், அதுக்கு தான் சேட்லிங் பண்ணிக்கணும். நான் வந்து ஃப்ரண்ட் வியூ எடுக்கணுன்றதுக்காக தான் வந்து உட்காந்துனேன். நின்னோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய கண்ட்ரோல் கிடைக்கும் வண்டியில். உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கண்ட்ரோலே இருக்காது. ஆப்வியஸாக கால் கீழே போயிடும். அப்பா என்னை பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுப்போமா, எதிர்வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. சே செம ஒரு வியூவாக இருக்குது. ஆனால் எதிர்வெயில் அடிக்கிறதுனால நம்ம ஃபோட்டோ எடுத்தாலும் நல்லா வராது. யாருமே ஒரு ஈக்காக்கா கூட இல்லை, நான் மட்டும்தான் தனியாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே அவ்வளோதான், கீழே இறங்கிட்டோம் நம்ம. இங்கே வந்துட்டோம் பாருங்கள். பக்கம் ஏதோ ஒரு ட்ராக் போகுது, ஆனால் வந்து நம்ம போனோம்னா திருப்பிட்டு வர முடியாது. அதுதான் வந்து பெரிய கஷ்டம். நம்மளால் ஈஸியாக திருப்ப முடியும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம போகலாம். பட்டு அங்கெல்லாம் வந்து திருப்புறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அல்டிமேட்டான ஒரு லொக்கேஷன் கைஸ். யாருமே ஆளே இல்லை இந்த வீட்டில். இங்கே நிப்பாட்டி ஏதோ சைன் போர்டு ஹிஸ்ட்ரி, இதை பற்றின இந்த ரோடை பற்றின ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. நான் படிப்போம். இந்த பாருங்கள், இங்கேருந்து திருப்புறதுக்கே நான் சாவரம் பாருங்கள். இந்த இவ்வளோ பெரிய ரோட்டில் திருப்புறதுக்கு, ஏன்னா வெயிட் அதிகம். The D915 highway was built with the work of the local people during the Russian invasion of 1916 to 1918. ரஷ்யா வந்து துருக்கியும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கயா வேற மாதிரி. The D915 highway consists of 13 bends that from the transition of Sognali mountain, and there is a Demirkapi pass which is formed by carving a steep rock at the exit of the bends on the Bayburt side.
Local people working during the construction of the road used and tools such as digging and shoveling. Machine was not used in the construction of the road. On the way, stone masonry masters, cooks, diggers, horsemen worked as teams and reached the Demirkapi Pass at the top of the road. When they came here, the hard rock mass workers could not move forward, and they said the Russian commander who was authorized of them, we cannot cross this place. We cannot break anything from the rock mass. I think we won't be able to get through here. As a response, the Russian commander said, if you break a stone even as a minute, Russian money per day, this will be opened. Work continues on this idea, and Demirkapi was passed. The first pass was quite narrow. They say even when the trucks were passing through, one of the wheels of the back of the truck turned empty. The road has low ramps, and it is full of excitement and view. The road is known as dangerous road because it is in a steep area that will not allow mistakes. Correct. However, the number of fatal accidents in the past more than 100 years is not more than the standard of similar roads. With more than 100 years of history, the road has been one of the main transactions connecting the Black Sea to Bayburt and Erzurum. The road has been used for many years without any alternatives, and many bazaars and paths on the route have been given movement and vitality. In the first period, there are Hofskenas, Dumlusu, Hanlari. 100 இயர்ஸாக இருக்கான் இந்த ஒரு ரோடு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரோடு இருக்க மாதிரியே தெரில கரெக்டாக. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து D915 ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் இருக்குது, இன்னும் நிறையவே வந்து நம்மளுக்காக காத்துட்ருக்கு. இந்த ஒரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், விச் இஸ் மோஸ்ட் ஃபேமஸான ஒரு செக்ஷன். இன்னும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட வந்து பயங்கரமான ஒரு ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது இதுக்கு அடுத்தடுத்து. என்னன்னா இந்த இடம் வந்து நான் அதில் போட்டிருந்த மாதிரி ரொம்பவே நேரோவான ஒரு ஸ்பேஸு, அதனால் வந்து நோ பிளேஸ் ஃபார் மிஸ்டேக்ஸ். ஒரு மிஸ்டேக் கூட நம்ம வந்து பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸே கிடையாது. ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட வந்து நம்மளோட உயிரே எடுத்துரும் இந்த மாதிரி ரோட்ஸில். அதுவும் வந்து நம்ம வந்து டூ வீலரில் வரோன்னும் போது கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த ரிஸ்க்குன்றது கொஞ்சம் கம்மி சப்ஸ்டான்ஷியலாக யோசிக்கும் போது. பட் தென் ட்ரக்ஸு அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஹெவி லோட் வெஹிக்கிள்ஸ்லாம் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஒரு டேஞ்சரஸாக இருக்கும். ஏன்னா ஒரு வீல் பின்னாடி ஸ்லிப் ஆகி உள்ளே இறங்கிச்சுன்னா கூட முடிஞ்சிடும். அவங்க வந்து எவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக போகணும் அவ்வளோ அக்யூரேட்டாக போகணும் அவங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இட்ஸ் லைக் அ ஃபன் அட்வென்ச்சர். பட் ஆனால் அவங்களுக்குலாம் அதுதான் வந்து வாழ்வியல். இப்போன்னு வந்து ரைட் சைட் டிரைவிங்கிறதே மறந்துடுவேன். இந்த பாருங்கள், இந்த ஒரு ரோடு மட்டும் இல்லை, இந்த ரூட் இருக்குல்ல, இந்த ஃப்ரம் பேபர்ட்லேருந்து நம்ம ஆஃப் போகிற ரூட் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய வந்து இதோடைய இந்த ஒரு மெயின் ஹைவே உடைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெரிஃபிக்காக இருக்குது எல்லாமே. நீங்கள் கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த ஹைவே போட்டு பார்த்தீங்கனாலே எதுவுமே இல்லை, நீங்கள் கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணி D915 அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, ஒரு லைன் ஒன்று க்ரியேட் ஆகும் அதுவே. ஸோ அந்த க்ரியேட் ஆகிற லைனில் பேபர்ட் அப்படின்ற அந்த இடத்துலேருந்து ஆஃப் வரைக்கும் அதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு பயங்கரமான ரோட்ஸ்லாம் இருக்குது. ரெய்னி சீசன்லாம் வந்தோன்னா இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணி தெறிக்க ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கடை ஏதோ ஒன்று இருக்குது. ஹலோ, காஃபி குடிச்சிட்டு போ. இங்கே ஹலோ, காஃபி. ஓகே, இங்கே பாருங்க, ட்ரபன்ஸ் லோன்ஸ் பார். எவ்வளோ பைக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஓட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே நம்மளோட ஸ்டிக்கரை நம்ம வந்து ஓட்டலாம். ஸோ தட் வந்து ஒரு மெமரியாக இருக்கும், போகும்போது வந்து ஓட்டிகிட்டு போவோம் நம்ம. இதில் இடம் பார்த்தலன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு சீட்டே போட்டிருக்காரு பாருங்கள், இதில் ஓட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து அவருடைய ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் இது. இதை பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, அந்த காலத்தில் வந்து இவங்களாம் தான் வந்து இருந்திருப்பாங்க. எப்படி போகுது பாருங்கள் ரோடு. அண்டு இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியூ தெரியும் நம்மளுக்கு, அந்த ரோடுடைய வியூ. நம்ம இப்போ மேலேருந்து அப்படியே இறங்கி இந்த கல்லுக்கிட்ட தான் வந்து நான் நின்று ட்ரோன் ஷாட் எடுத்தேன். நம்ம ட்ரோன் ஷாட்டில் பார்த்தீங்களா அதே டைப். அண்ட் இங்கேருந்து வியூவை பார்ப்போம். இங்கேருந்து வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அப்பா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே கீழே வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ரிவர் ஒன்று ஓடிட்டுருக்கு. அப்படியே ஏதோ வந்து சொர்க்கம் மாதிரி இருக்குது அங்கேருந்து பார்க்கும்போது. அப்பா, இன்றைக்குடைய டே வந்து நம்மளுக்கு
இங்கே தான் போய் நிற்கணும் அங்கே தான் போய் நிற்கணும்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு பிளானுமே கிடையாது. அதனால் அப்படியே பொறுமையாக நின்று நான் ஒரு இடத்தையும் ரசிச்சுக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். விச் இஸ் குட் ஆக்சுவலாக. இதுதான் வந்து நல்லாயிருக்கு. இந்த ஒரு பேஸ்ட் நல்லாயிருக்கு அந்த ஒரு ஃபீலிங்கு. ஸோ ஸ்டிக்கரை வந்து எங்கே வச்சுன்னு தெரியல, தேடி கண்டுபிடிச்சி எடுத்து ஒரு ஸ்டிக்கரை ஒன்று ஒட்டணும் இங்கே. ஏன்னா வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோடு இது. அதனால் பாருங்கள் இங்கெல்லாம் இதெல்லாம் தொங்க விட்ருக்காங்க. ஓ சும்மா பொம்மை தேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து இந்த ஒரு மலை தேன் போல் இருக்குது. இதெல்லாம் வந்து உறைஞ்சி போய்ட்டுருக்கா என்னன்னு தெரியல. ஓகே, பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவோட டர்க்கிஷ் காஃபி. ஸோ டர்க்கிஷ் காஃபி வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து அந்த காஃபி தூள் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. நம்மளுக்கு அங்கே பழைய ஹோட்டலில் போட்டு கொடுத்தது கேவலமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையிலே குடிக்கூடாதான்னு நினச்சேன். சரி ஓகே இங்கே வந்து குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். சக்கரை சாப்பிடக்கூடாது, பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஒரே ஒரு க்யூப் மட்டும் போட்டேன். க்யூப் போட்டோன்னே அப்படியே வெடிக்கிறான். நான் இதுக்கு முன்னாடி குடித்த காஃபிக்கும் இதுக்கும் டோட்டலாக வந்து செம்ம ஒரு டிஃப்ரென்ஸ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி காஃபி தூள் வந்து காஃபி போட தெரியாதவங்க நம்ம ஊரில் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒன்று கொடுத்து இதுதான் டர்க்கிஷ் காஃபி அப்படின்னாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. அதனால் ஓகே குடிச்சிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து பாருங்கள். தேங்க்யூ. தக்காளிலாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆமையா தக்காளி டொமேட்டோ பொமாட்டிஸ் இது. You live alone here? Only person? You solo? Okay. Okay, bye. Bye. கொய்யால எவ்வளோ பெரிய கையாக இருக்குது. ஊர்லலாம் வந்து என் கை தான் பெரிய கைன்னுவாங்க. என் கையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் கைக்குள்ளே தம்மா துண்டு இது ஆயிடுச்சு. ஸோ ஓகே கிளம்பலாம் வாங்க நம்ம இங்கேருந்து. ஓகே கைஸ் கிளம்பியாச்சு நம்ம. காஃபி பிரேக் அப்புறமா தப்பான லைன் எடுத்துட்டேன். பா நான் அதை யோசிக்கிறீங்களா, மழை காலத்தில் வந்தால் எப்படி இருக்கும் இந்த இடம்லான்ட்டுன்னு. இப்போலாம் மழை காலமே இல்லை, பட் இருந்தாலும் வந்து இப்போ இருக்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து டஃப்னஸ் லெவலு 20 மடங்கு 10 மடங்கு அதிகமாகிடும். ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லாக அப்படியே வந்து ரிலாக்ஸிங்காக பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ் மைண்டு இங்கே வந்து ரைட் பண்ணும்போது. வாவ் இங்கே பாருங்க கைஸ், ரோடு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஃபால்ஸு. மேலே அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று வருது. அப்படியே வந்து ஃபுல்லாக இங்கேருந்து கீழே இன்னும் கீழே வரைக்கும் போகுது. எல்லா டைரக்ஷன் வந்து இதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ரோடு மேலேயே இருக்குது, எந்த விதமான ஒரு தடுப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. பியூட்டிஃபுல்லாக இந்த கூகுள் மேப்ஸ் மட்டும் கார்ப்ளே மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டேன்னா, நான் ட்ரோன் ஃப்ளை பண்ணும்போது இதை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணி வைக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இது கூட டப்புன்னு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்ப்ளேயில் கனெக்ட் ஆகிடுது, ட்ரோன் கூட டிஸ்கனெக்ட் ஆகிடுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிட்டேன். எந்த கண்ட்ரிக்காரன்னு தெரியல. ஒரு இவ்வளோ நேரம் நான் தனியாக வந்துட்டு இருந்தேன், ஜாலி. ஏப்பா இப்போ தான் வந்து இவர் கிராஸ் பண்ணி போகிறாரு. வாங்க இப்போ நான் வந்து எந்த ஊரில் வந்திருக்காரு என்ன எது எல்லாம் விசாரிப்பாங்க. நான் வந்து நிப்பாட்டி இங்கேருந்து 49 கிலோமீட்டர்ஸு. ஏன் ஆள் காணாமல் போயிட்டாரு? ஏன் மேஜிக் மாதிரி திடீர் ஆளை காணோம்? அதான் போயிட்டுருக்காரு. என்னடா திடீர்னு ஆளை காணுமேன்னு பார்த்துட்ருக்கேன். டெனரே இங்கே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் வண்டி அது. அந்த மனுஷன் வந்து ரஷ்யன் கைஸ், ரஷ்யாவிலேருந்து வந்து ஓட்டிகிட்ருக்காரு போல இருக்கு. செம 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 நிப்பாட்டி பேசுவோம். ரஷ்யா நம்ம வந்து வேறு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படியே அந்த நம்பர் பிளேட்டில் வந்து RUSன்னு நான் பார்த்த உடனே எனக்கு அப்படியே சந்தோஷமாயிடுச்சு. ஏனே தெரில. ஏதோ நம்ம வந்து நிறைய வந்து அங்கே ஓட்டியிருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல, அதனால். இங்கே இதோ தான் இருக்குது ரஷ்யா, பிளாக் சீயா. என்ன மிஞ்சி போனால் ஒரு 1000-1500 கிலோமீட்டர் இருக்கும் ரஷ்யா, அவ்வளோதான் ரஷ்யாவுடைய பார்டரு. மனுஷன் நிப்பாட்டவே மாட்டேங்கிறாரு. நிப்பாட்டினாருனா நானும் போய் நின்று பேசலான்னு பார்த்தா எனக்கு ஓவர்டேக் பண்ணவும் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வரல. ஏன்னா வந்து நான் ஓவர்டேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நான் நிற்காமல் போயிட்டே இருந்துருவேன், பேசுறதுக்கு அந்த சான்ஸே கிடைக்காது அப்புறம். ஸோ அதனால தான் ஒரு அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல நிப்பாட்டுவாப்பில், நிப்பாட்டினா பேசி ஆகிறோம். ஏன்னா ரஷ்யன் பைக்கர்ஸ் ஆர் லைக் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஓகே மக்களே, ஃபைனலி வி ஆர் ஹியர் இன் ஆஃப் அப்படின்ற அந்த ஊருக்கு வந்துட்டோம். பிளாக் சீ வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து உக்ரைனில் ஒடேசாவில் பார்த்தோம்ல, அப்படியே ஒடேசாலேருந்து மால்டோவா, ரொமானியா, பல்கேரியா, டர்க்கியில் வந்து இப்போது இந்த சைடு பிளாக் சீக்கு வந்திருக்கோம் நம்ம. ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா வந்து பிளாக் சீ. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 2 பைக்கர் போகிறாங்க. போலீஸ் கிடையாதா? ஏன்டா இப்படி போலீஸ் மாதிரி அந்த ஒரு பால் பச்சை கலர் ஜாக்கெட்டை போட்டு சாவடிக்கிறீங்க எல்லாரும்? பாய் ரஷ்யன் பைக்கர். ஒரு ஹாய் மட்டும் தான் சொன்னேன், பேசலான்னு பார்த்தா தலைவன் எங்கே நிப்பாட்டுற ஐடியாலே இல்லை போல இருக்குது. என்னை விட மோசமான ஆளாக இருப்பார் போல இருக்கு அவர். மேப்பே போடல, நான் பண்ண அப்படியே போயின்னு இருக்கேன். ஓகே, லெஃப்ட் சைடில் பாருங்க பிளாக் சீ பார்த்தீங்களா? அப்பா இங்கே எப்படி இருக்கு பாருங்களா, ஃபாகியா, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒன்றுமே தெரில. செம ஒரு ஃபாகியாக இருக்கு. ஸ்பீட் பார்த்துக்கிட்டேன், எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கேன்றத. ஓகே மக்களே, இங்கே வந்து ஒரு செல்ஃப் ஃபியூல் ஸ்டேஷன் ஒன்று இருந்தது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நோ கேம்பிங், நோ பிக்னிக்கிங். ஓகே, அப்படியே தர பண்ணி பார்க் பண்ணிட்டு இங்கே கடலோரமாக அப்படியே தண்ணியும் அந்த நம்ம காலைல வாங்கின பார்த்தீங்களா சாக்லேட்டு, அந்த சாக்லேட்டையும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு கடலை ரசிச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நான் எதுவுமே ஒரு சுத்தமாக யோசிக்கல. வாவ், இந்த ஒரு வியூவை மட்டும் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், வேற லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க, இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு சிட்டிங் ஸ்பாட்டு வாயில வாழ்க்கையாக கிடைக்காது. எங்கேயோ ரெஸ்டிங் ஏரியா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டிங் ஏரியா இன் மை லைஃப்னு நினைக்கிறேன். இதுதான் வராங்க நின்றுட்டுருக்கா. அண்டு தண்ணியோட கலரை பாருங்கள் எவ்வளோ ப்ளூவிஷாக இருக்குன்னு. அப்பா. ஓகே மக்களே, இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லையா, அதனால தான் வந்து பார்த்துட்டு. ஸோ ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே இங்கேயே கொஞ்சம் படுத்துட்டு ஒரு மணி நேரம் தூங்கி ஏஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் ஏஞ்சிட்டேன், செமையாக தூக்கம் வருது. ப்ளஸ் அதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. ஸோ as usual, just eat, sleep, ride and repeat that. Again, சேனலுக்கு புதுசாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல், ஓகேவா? வேர்ல்டில் இருக்கக்கூடிய இன்னொரு டேஞ்சரஸ் ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டட் நம்ம பக்கெட் லிஸ்ட்லேருந்து. கத்தம். டாட்டா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.